பண்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம நரேந்திரன் சொல்றாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் வேணும்னு. அட என்னடா சொல்ற? நாட்டு வளர்ச்சிக்கு இதுக்கும் என்னடா சம்பந்தம்னா சம்பந்தம் இருக்குங்க. நம்ம தமிழகத்துல ஒரு தொகுதியில அரசியல் கட்சிகள் செய்யற செலவு ஒரு எலெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய். அப்ப மொத்தம் 25,000 கோடி ரூபாய். இது வெறும் தமிழ்நாட்டுல. இது கூட நம்ம கவர்மெண்ட் பண்ற செலவுங்கிறது 500 கோடி. அப்ப மொத்தம் 25,500 கோடியில என்ன உற்பத்தி பண்ணிருக்கோம், என்ன நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கோம்? 10,000 கோடி ரூபாய் இருந்தால் போதும் ஒரு மெட்ரோ திட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். அதே 10,000 கோடி ரூபாய் ஒரு டேம கட்டி இருக்கலாம். அட குறைஞ்சபட்சம் ஒரு 200 கோடியில ஒரு ஹைடெக் ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்கலாம். இப்படி எத்தனை ஸ்கூல், எத்தனை காலேஜ், எத்தனை ஆஸ்பத்திரி. இதை விடுங்க, பள்ளி அடிச்சிட்டு இருக்க நம்ம ஊர் ரோட சரி பண்ணியிருந்தா இந்நேரம் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்திருக்கும். இதை பண்ணமா? இத கூட விட்டுலாங்க. நம்ம மனித உழைப்பு இருக்கு பாத்தீங்களா? இந்த எலெக்ஷன் அப்ப ஒரு தொகுதியில 10,000 அரசியல்வாதிகள் மட்டும் 1.5 மாசம் அளவுக்கு தன்னோட உழைப்பை விட்டுட்டு நோட்டீஸ் தூக்கி வீடு வீடா சுத்திட்டு இருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டுல 25 லட்சம் பேர். இது போக நம்மளோட கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அவங்க பணியை விட்டுட்டு 1.5 மாசத்துக்கு தன்னோட உழைப்பை வீணடிச்சிட்டு இருக்காங்க. இவங்கள கூட விட்டுறலாம். இந்த ஓட்டு போட வராங்க பாத்தீங்கன்னா நம்ம 8 கோடி ஜனங்கள். அவங்களோட ஒரு நாள் உழைப்புங்கிறது திருடப்படுது. இதனாலதான் சொல்றேன், நம்ம எலெக்ஷனை ஒட்டுக்கா நடத்தி இருந்தா இந்நேரம் உற்பத்தி அதிகமா இருந்திருக்கும், தேவையில்லாத செலவை குறைச்சிருப்போம், நம்மளோட மேன் பவர் வேஸ்ட் ஆயிருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் நாட்டையே பேரலிசிஸ்ல தூங்க வச்சுட்டு இருக்கோங்க. ஒரு வேலையை திருப்பி செஞ்சோன்னு வைங்களேன், அழுத்து போயிடும். இப்படி திருப்பி எலெக்ஷனை வச்சு ஓட்டு போட வாங்கன்னு சொல்றதுனாலதான் வெறும் 50%, 55% வாக்குப்பதிவு நடக்குது. 45% மக்கள் இங்க ஓட்டே போடுறது இல்ல. ஆனா ஜெயிக்கிறவன் வெறும் 35% ஜெயிக்கிறான். இது என்ன ஜனநாயகம்? Is this the democracy we want? இப்ப நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கோங்களேன். எலெக்ஷன் டைம்ல நல்ல விஷயங்கள், அதாவது பல நல்ல செயல்களை செய்யக்கூடாது. MCC படி ரூல் நமக்கு தெரியும். இதனாலேயே நம்ம திருப்பி எலெக்ஷன் நடத்துறோம். நல்ல விஷயம் நாட்டு பக்கம் எட்டி பார்க்கறதே கிடையாது. அடுத்ததா பாத்தீங்கன்னு வைங்க, இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறனால மாநில கட்சிகளுக்கு தேசிய சிந்தனை வரும், தேசிய கட்சிகளுக்கு மாநிலத்தின் மேல ஒரு அக்கறை வரும். இதனால பிரிவினைவாதங்கிற ஒண்ண ஒட்டுமொத்தமா அழிக்க முடியுங்க. ஒரு போர் வருதுன்னு வைங்களேன், நம்ம இந்த கட்சி மதம் இனம்ங்கிற வேறுபாடு இல்லாம நம்ம தேசத்துக்காக ஒரு மனதோட நிற்போம். அப்படிதான் இதுவும் ஒரு போர். நம்ம ஜனநாயகத்துக்கான ஒரு போர், நம்ம நாட்டோட வளர்ச்சியை தடுக்கிற ஒரு போர். இதை ஜெயிக்கணும்னா கட்சிகளுங்கிற பிரிவு இருக்க கூடாது. ஒரு மனதோட நாம செய்யணும், செயல்படணும். இதை கண்டிப்பா அடாப்ட் பண்ணியே தீரணும். ஆட்சி முக்கியம் நினைக்கிறவன் கண்டிப்பா ஆப்ஜெக்ட் பண்ணுவான். ஆனா ஆட்சி பெருசு இல்ல, என் நாட்டு வளர்ச்சி பெருசு, பிக்ஷித் பாகம் பெருசுங்கிற ஒரு உன்னதமான மகத்தான மக்கள் தலைவனால மட்டும்தான் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியும். ஒண்ணு சேருவோம், இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம். பாரதத்தை உலகின் குருவாகவும் வல்லரசாகவும் மாற்றியே தீருவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.